ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், சிறகடி காசையுடைய டிஆர்பி ரேட்டிங் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்குது. எஸ், இன்றைக்கி ரிலீஸ் ஆன டிஆர்பியில் வந்து சிறகடி காசை வந்து ஒரு 0.3 கிட்ட அர்பன் ப்ளஸ் ரூரலில் வந்து குறைஞ்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி நிறைய சோஷியல் மீடியாஸில் கமெண்ட்ஸ் பார்க்க முடியுது. அதாவது நல்ல ரேட்டிங்ஸ் வரும், அன்றைக்கெலாம் வந்து யாருமே வந்து பேசவே மாட்டாங்க, ஐயோ நல்ல சீரியல் என்னப்பா இது இவ்வளோ ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் எப்போ கொஞ்சம் டவுன் ஆகுதோ இதான் சமயம்னு சொல்லி அவங்களும் பிடிச்சிருவாங்க. எஸ், அந்த மாதிரி தான் வந்துட்டு இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்காங்க. எஸ், லாஸ்ட் வீக் வந்து சிறகடி காசையுடைய அர்பன் ப்ளஸ் ரூரல் ரேட்டிங் பார்த்திங்க அப்படின்னா 8.02. ஸோ இன்றைக்கி ரிலீஸ் ஆன ரேட்டிங் வந்துட்டு 7.83. அதாவது ஒரு 0.2 தான் சொல்லுவேன், 0.3 கூட கிடையாது. ஸோ ஒரு 0.2 கிட்ட தான் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது லாஸ்ட் வீக் வந்து நல்ல ஒரு ட்ராக் தான். ஸோ ஆடியன்ஸ் வந்து ரொம்பவே சாட்டிஸ்ஃபை ஆனாங்க. அதாவது முத்து மீனாவுடைய அந்த லவ் ட்ராக் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆச்சு லாஸ்ட் வீக்கில். அதுக்கப்புறம் தான் இந்த வாரம் வந்துட்டு ஒரு பிக் ஹை வோல்டேஜ் ட்ராக். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், எபிசோட்ஸ் நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ நம்ம ஆடியன்ஸ்க்கு வந்து நல்லா சாட்டிஸ்ஃபைடாக தான் வந்து சீரியல் கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதே போல் வந்து ஒரு சில சிறகடி காசை ஃபேன்ஸை சொல்லுவாங்க, முத்து மீனாவுடைய ட்ராக் மட்டும் தான் எங்களுக்கு வேணும், ஸோ அவங்கள தவிர வேறு எந்த ஒரு ட்ராக் வந்தாலும் நாங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த ஒரு ஆடியன்ஸ்க்கு நான் வந்து பேச வரல. ஸோ நீங்கள் அப்படி பார்க்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். நான் பேச வருது ஹோல் சிறகடி காசை மட்டும்தான். எஸ், இன்றைக்கி எபிசோடுக்கு வந்துட்டு ஹோல் முத்து அண்ட் மீனாக்கு நல்ல ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸோடு தான் மூவ் பண்ணியிருந்தாங்க. பட் இதே மாதிரியே த்ரூ அவுட் தி சீரியல் கொண்டு போக முடியுமானா கண்டிப்பாக முடியாது. அது சீரியல் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே வந்து அது தெரியும். அதே போல் சிறகடி காசை வந்து மற்ற சீரியல் மாதிரி மெயின் லீட்ஸ் வச்சு போகிற சீரியல் கிடையாது. இவங்க வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே வந்து காம்பினேஷன் கொடுத்து தான் வந்து போயிட்டு இருக்காங்க, ரைட் ஃப்ரம் எபிசோட் நம்பர் 1. ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் தான். எஸ், இதுக்கப்புறம் அதாவது இன் ஃபியூச்சரில் மெயின் லீட்ஸ்க்கு நிறைய ஸ்டோரி இருக்கும். அதுக்கான ஒரு பின்னி பிணைஞ்சு தான் இப்போதைக்கு ட்ராக் வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இதனுடைய பின் விளைவுகள் எல்லாமே மெயின் லீட்ஸ்க்கு தான் வரும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே ஒரு காமன் ஆடியன்ஸ்க்கு வந்து புரிஞ்சுக்க முடியும். இதை ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் சொல்வீங்க இல்லையா, ட்ராக்னால தான் வந்து டிஆர்பி ரேட்டிங் வந்து குறைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அது இல்லை அப்படிங்கிறத நான் இப்போ புரிய வைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி, அதாவது சிறகடி காசைக்கு முன்னாடி டெலிகாஸ்ட் ஆகிற பாக்யலட்சுமி சீரியல்ஸாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி போயிட்டு இருக்க பாண்டியன் ஷோ, சாகா கல்யாணம், மகாநதி, அதே போல் மோதலும் காதலும், தமிழ் சரஸ்வதி எல்லாமே வந்துட்டு 0.5 0.3 கிட்ட வந்து டவுன் ஆகியிருக்காங்க. ஸோ எல்லா சீரியல்ஸுமே டவுன் ஆக போய் தான் சிறகடி காசையும் ஒரு 0.2 வந்து டவுன் ஆயிருக்கு. அது வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ இது வந்து புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம சீரியல் மட்டும் டவுன் ஆயிருந்தால் நீங்கள் சொல்கிறது கரெக்டு. பட் த்ரூ அவுட் விஜய் டிவியே வந்து டவுன் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது சம்திங் தேர் வில் பி இஷ்யூ, கரெக்டாக. ஸோ அதை விட்டுட்டு நீங்களே வந்து இங்கே சண்டை போட்டுட்டு இருக்கிறது வந்து எனக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து கிளியர் பண்ணுறேன். இதே ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷனில் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் எபிசோட்ஸ் இல்லையா, ஸ்பெஷல் எபிசோட்ஸ். ஸோ அது எல்லாமே நல்ல சக்ஸஸ் ஆச்சு தான். ஸோ அங்கே வந்து நம்ம முத்து மீனாவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ரேட்டிங் வாங்கலை. ஸோ எல்லாரையுமே வச்சு நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ராக்கோட தான் அங்கே வந்து நல்ல ரேட்டிங்ஸ் வாங்கியிருந்துச்சு. அதே போல் இங்கேயும் நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ராக் வந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரேட்டிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகியிருக்கும். நெகட்டிவ் ட்ராக் கொஞ்சம் போக சொல்ல தான் அது வந்து ரேட்டிங் கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு. அதை தொடர்ந்து இன்னும் அவங்க வந்து பவுன்ஸ் பேக் கொடுக்க முடியல அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ கண்டிப்பாக அடுத்த ஸ்கெடியூல் இதெல்லாம் டீம் வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. அடுத்த ஸ்கெடியூலில் கண்டிப்பாக ரெக்டிஃபை பண்ணி ட்ரூத் ரிவீலுக்கான எபிசோட்ஸ் வந்து கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதுவும் நானும் வந்து டீம் சைட்லேருந்து நம்புகிறேன். ஸோ அவங்கள்ட்டையுமே நான் சொல்லியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஃபார் ஆல் எஸ்ஏ ஃபேன்ஸ். ஸோ ஆப்போசிட் சேனல்ஸ் அண்ட் சீரியல்ஸ் பற்றி நான் பேச விரும்பலை. ஏன்னா அவங்களுக்கு ஆப்போசிட்டாக தான் இன்றைக்கி நம்ம இவ்வளோ ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்கோம். எந்த ஸ்லாட்டில் லான்ச் ஆனோம் அந்த டைமில் அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம 9 o'clock ப்ரமோட் ஆனோம். ஸோ அங்கே 9 o'clock எவ்வளோ டவுன் ஆச்சு. அதனால தான் அவங்க வந்து அந்த இடத்துக்கு டைம் சேஞ்ச் ஆனாங்க. ஸோ இப்போ எவ்வளோ ரேட்டிங்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்காங்க, 9:30 to 9 அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ நம்ம பேச விரும்பலை. ஏன்னா ஆப்போசிட் வந்து இந்த மாதிரி பேசி சண்டை போட்டுக்கிறது வந்து நார்மலான விஷயம் தான். ஸோ ஜஸ்ட் இக்னோர் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டே இருங்க. ஸோ நீங்கள் எஸ்ஏ ஃபேன்ஸை வந்து டவுன் ஆகுறீங்க, டவுனாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ. ஹோப் நம்ம சீக்கிரம் பவுன்ஸ் பேக் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ட்ராக்ல, அதாவது நம்மளே இவ்வளோ யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக சேனல் அண்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து இதெல்லாம் பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் ட்ராக்ல இந்த எல்லாம் ரெக்டிஃபை பண்ணி நல்ல ஒரு கம்பேக்கோட வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ ஹோப் இந்த வார எபிசோட்ஸ் எல்லாரும் என்ஜாய் பண்ணுறீங்க. நமக்கு தேவை பெஸ்ட் எபிசோட்ஸாக வருதா, நம்ம எல்லாரும் என்ஜாய் பண்ணுறோமா, அவ்வளோதான். ரேட்டிங்ஸ் வந்து நம்ம நல்லா என்ஜாய் பண்ணோம்னா கண்டிப்பாக ரேட்டிங்ஸ் தன்னால் வரும் அப்படிங்கிறது தான். ஏன்னா 9:30 நம்ம எவ்வளோ பார்த்துட்டோம், இதையும் சாதிக்க மாட்டோமா அப்படிங்கிறது தான். ஸோ ஸ்டே ஹாப்பி. ஸோ வருத்தப்பட வேண்டாம். ஸோ இந்த அப்டேட் பற்றி உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.